திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகமாக இன்று வரை எங்களுடைய வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைநகரங்களிலும் எல்லா இடத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்கான ஆர்ப்பாட்டம் இது? ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து, அவரது போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதற்கு முன்பாக தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கோற்று திரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியினுடைய வாய்மொழியை இன்று வரை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற மனிதன் தான் ஒற்றை ஆளாக இல்லாமல் என் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நின்றிருக்கிறார்கள் என்று எண்ணி ஓயாது உறங்காது 72 வயது ஆனாலும் மனது நிறைய இளமை நிறைந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம், தாயுமானவர் திட்டம், இன்னுயிர் காப்போம் திட்டம் என்று ஒவ்வொரு நாளும் நம் மக்கள் வாழ வேண்டும், நம் பிள்ளைகள் முன்னேற வேண்டும், நம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று எண்ணி ஓயாது உறங்காது நம் முதல்வர் ஒவ்வொரு நாளும் வாக்குக்காக அல்ல, நம் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அவர் கொண்டு வருகின்ற திட்டங்களை நாம் காணொளி வழியாக, தொலைக்காட்சி வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக நாம் பார்க்கும் போது பிரமித்து போகிறோம். பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள், தாய் இருந்து தந்தையால் கைவிடப்பட்ட குழந்தைகள் என்று அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தில் பயன்படக்கூடிய பிள்ளைகள் பேசுகிறார்கள், எங்களுக்கு அப்பாவாக தாத்தாவாக என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார், நாங்கள் மாதம் 2000 ரூபாயை பெறுகிறோம், இந்த திட்டத்தால் எங்களுக்கு ஒரு அரணாக எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்று பிள்ளைகள் பேசுகிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்று திராவிட மாடல் கூறுகிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி யாருக்குமே இருக்காது. ஏன்? சட்டமன்றத்தில் பேசுகிறார், எனக்கு மேலே பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது, கீழே அகழி இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் சுற்றுமுற்றி பார்த்தாலும் எந்த இடத்தில் நிதியை முடக்கி என் தமிழ்நாட்டை முன்னேற விடாமல் செய்வதற்கு இந்த ஒன்றிய பிஜேபி அரசு தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் பேசினாங்க. இன்னைக்கு போராட்டம் நடத்தினார்களே, அவர்களுக்காகவும் போராடுகிறார் நம்முடைய முதலமைச்சர். ஏன் இன்னைக்கு நிதியை நிறுத்துறார்? யாரு? ஒன்றிய பிஜேபி சங் பரிவார் கூட்டம், மோடி அரசு. தமிழ்நாடு எல்லா விதத்திலும் முன்னேறி இருக்கிறது, எதிரையும் பின்னோக்கி இல்ல. தொழில்துறை, மனிதவள குறியீடு, நம் பிள்ளைகளுக்கான கல்வி வளர்ச்சி, இன்று தமிழ்நாடு திராவிட மாடல் அரசில் எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருக்கிறது. ஒன்றிய பிஜேபி அரசு ஆட்டம் கண்டு போயிருக்கிறது. எப்படி தமிழ்நாடு எல்லாத்திலும் முன்னோடியாக இருக்கிறது? கல்வியில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம். எப்படியாவது நம்மை பின்னோக்கி தள்ள வேண்டும். இன்றைய நம் பக்கத்தில் இருந்து போராடினார்களே, கத்தினார்களே, இதை விட உறக்க குரல் கொடுப்பவர் இந்த மோடி அரசுக்கு. எனக்குரிய நிதியை எனக்கு வழங்கு, என் மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளுடைய கல்வி நிதியை முடக்கியது ஒன்றிய அரசு. பிள்ளைகள் படிப்பதற்கு 2152 கோடியை கொடுக்காமல் நிறுத்தியது ஒன்றிய சங் பரிவார் கூட்ட மோடி அரசு. பிள்ளைகளுடைய கல்வியை கை வைத்தது இந்த ஒன்றிய அரசு. நம் முதல்வர் போராடினார், போராடி கொண்டிருந்தார். இன்று ஏஜென்டாக செயல்படுத்தக்கூடிய ஆளுநர் ரவி, அவர் பெயர் ஆர்.என். ரவி இல்லைங்க, RSS ரவி. ஏன் RSS என்று சொல்கிறேன்? 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS என்ற இயக்கம். ஏன்? தங்கள் பெரியார் சொல்கிறார், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று. இன்று திராவிட மாடலுடைய அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தலைவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டியாக ஆசிரியர் வீரமணி இருக்கிறார் என்று சொன்னால் சுயமரியாதை, நம்முடைய கல்வி, சமூக நீதி, சமதர்மத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்கிறோம். ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமதர்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்
நீ வேறு நான் வேறு, நாங்கள் மனு தர்மத்தை கொண்டு வருவோம், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவோம், எங்க அம்பேத்கர் அவர்களினுடைய புகைப்படம் இருந்தாலும் அது தூக்கி எறியப்படும் என்று சொல்லி இந்த ஒன்றிய பிஜேபி அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை முறியடிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய முதல்வர் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாடை பின்னோக்கி செல்லப்பட வேண்டும். இவர்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த RSS ரவி, இந்த ஆளுநர் ரவி. ஆளுநர் ரவி என்ன செய்தார்? நம் தமிழ்நாட்டை தலை சிறந்த நாடாக கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக செயல்படக்கூடிய ஒரு ஆளுநர். ஆனால் இவர் ஏஜென்டாக, RSS கைக்கூலியாக, மோடியினுடைய கைப்பாதையாக அவர்கள் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை கொண்டு வர வேண்டும் என்று துடிப்பவர் தான் ஆளுநர் ரவி. இன்று போராடினார்களே, அவர்களுக்காக சேர்த்து போராடுபவர் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் இப்படிப்பட்ட ஆளுநர் ரவியை எல்லாம் இங்கு கொண்டு வந்து நிறுத்தி நீட்டிற்காக போராட்டம் நடத்தினோம். எத்தனை கையெழுத்துக்கள் கடிதங்களை கொண்டு போய் ஆளுநர் மாளிகையில் ஒப்படைத்தோம். ஆனால் இந்த ஆளுநர் என்ன சொன்னார் தெரியுமா? நோ நெவர், என்னால் முடியாது, நான் கையெழுத்திட முடியாது, நான் ஒப்புதல் வழங்க முடியாது, இந்த நீட்டை நிறுத்த முடியாது என்று சொன்னவர் இந்த ஆளுநர் ரவி அவர்கள். அப்படிப்பட்ட ஒன்றிய பிஜேபி அரசினுடைய கைக்கூலி இந்த ஆளுநர் ரவி அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். உங்களுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது, இன்னும் நீட்டிப்பு செய்கிறோம் என்ற அறிக்கை கூட உங்களுக்கு தரப்படவில்லை. ஆனால் மித்தனமாக உட்கார்ந்து கொண்டு ஏதாவது ஒரு விழாவிற்கு வரும் பொழுது, பாடும் பொழுது தெக்கனமும் அரிசிறந்த திராவிடர்கள் திருநாளே என்ற வார்த்தையை அகற்றிவிட்டு திராவிடம் என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு ஜாதி மத பேத மொழி கடந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களை பிரிவினைவாதிகளாக ஆக்குவதற்கு, கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு, இந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொல்கிறார்களே, என் அன்பு மக்களே, இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்வது உங்கள் மீது உள்ள கரிசனை அல்ல, உங்கள் மீது உள்ள அன்பு அல்ல. தயவு செய்து சொல்கிறேன், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இந்துக்களே வாருங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று கூறுகிறார்களே, நம்மிடத்தில் கலவரத்தை தூண்டி பெரும்பான்மை வாக்கை பெறுவதை தவிர இந்த ஒன்றிய ஆரிய சங் பரிவார் கூட்டத்திற்கு ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவர்கள் வெறுப்பு அரசியலை சம்பாதிக்கிறார்கள், முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் வெறுப்பு அரசியலை சம்பாதிக்கிறார்கள். இந்த ஏஜென்ட் ஆளுநர் ரவி அவர் இருக்கக்கூடிய மாளிகையினுடைய பெயரை லோக்பவன் என்று மாற்றியிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார், ஆளுநர் அவர்களினுடைய மாளிகையை லோக்பவன் என்று மாற்றியிருக்கிறீர்கள், உங்கள் சிந்தனையில் மாற்றம் தேவை என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன தெரியுமா? உங்கள் சிந்தனையில் மாற்றம் தேவை. நீங்கள் மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும், மூமொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும், இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய சிந்தனை. ஆனால் அடையாளத்தில் மட்டும் மக்கள் என்ற வார்த்தையை சேர்க்கக்கூடாது. உங்கள் சிந்தனையில் நீங்கள் மாற்றத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இந்த ஆளுநர் ரவி பேசும்போது சொல்லுகிறார், திருக்குறளை அவமானப்படுத்துகிறார். ஆதி பகவன் என்ற வார்த்தை ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அன்பு உள்ளங்களே, திருக்குறளை பிஞ்சு குழந்தைகள் முதல் பாடத்திட்டத்தில் செய்யுள் என்ற பகுதியில் திருக்குறளை படிக்கிறோம். ஆனால் ஏன் அதை வாழ்வியல் நெறி என்று கூறுகிறோம்? ஈரடியில் உலகை நியமித்தவர் திருவள்ளுவர். அதில் ஜாதி மொழி மதம் எதுவும் இல்லை, எல்லோரும் எல்லோருக்கும் சமம் என்பதை போல எல்லோரும் கற்று அந்த வாழ்வியல் நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த திருக்குறள் ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஆன்மீகம் உள்ள நூல் என்று அதற்குள் உங்களுடைய ஆன்மீகத்தை, உங்களுடைய மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய கருவிதான் இந்த RSS ஆளுநர் ரவி. இது போன்ற கருவிகள் இருப்பதுதான் நமக்கு ஆபத்து. எப்படியெல்லாம் இந்த கருவிகளை வைத்து இந்த மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும்? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார்? எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் லாவில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை. ஆனால் இதை தள்ளிவிட்டு நீங்கள் ஐயா சொன்னது போல சூத்திரர்கள், நாங்கள் தலையில் பிறந்தவர்கள், பிராமணர்கள், நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற மனு தர்மத்தை கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஒன்றிய ஆரிய சங் பரிவார் கூட்டத்தினுடைய நோக்கம். அதனுடைய கருவிதான் இந்த RSS ரவி. இந்த நீட் தேர்வால் தோல்வியடைந்து 22 பிள்ளைகளுக்கு மேல இறந்து போயிருச்சு.
வரக்கூடியவர்கள் இந்த RSS சங் பரிவார் ரவி என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் எல்லாவற்றிற்கும் பங்கீடளிக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் நிதி கொடுக்க வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு எல்லாவற்றையும் பண்ணி பார்த்தார்கள். நிதியை கை வைத்தால் மட்டும்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்தள்ளப்படுவார் என்ற எண்ணத்தை இந்த சங் பரிவார் கூட்டம் நினைத்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் தந்தை பெரியார் அவர்களுடைய மண் இது. நீங்கள் நிதியில் கை வைத்து எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் முற்போக்கு இயக்கங்கள், ஜாதி மத வேதங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் திராவிட மாடல் அரசை எந்த பொம்பாலும் மாற்ற முடியாது. தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த RSS ஆளுநர் ரவி எல்லாம் இங்கே வந்து பூச்சாண்டி காட்ட முடியாது. நீங்கள் சொல்கிறீர்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை பாரதிதாசனும் பாரதியாரும் கண்ட கனவு என்று பேசுகிறார். இந்த ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பாரதிதாசனும் பாரதியாரும் கண்ட கனவா புதிய கல்விக் கொள்கை? என் பிள்ளைகளுக்கு 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைக்க சொல்லி பாரதியார் சொன்னாரா? 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைக்க சொல்லி பாரதிதாசன் சொன்னாரா? புதிய கல்விக் கொள்கை இந்த திட்டத்தை கொண்டு வந்து மூவரை திட்டத்தை அதனோடு சேர்த்து இந்தி படித்தால் மட்டுமே வேலை, இந்தி படித்தால் மட்டுமே உனக்கு நிதி, இந்தி படித்தால் மட்டுமே உனக்கு கையெழுத்து என்று முதல்வர்களே விரட்டி பார்க்கக்கூடிய ஒன்றிய ஆரிய சங் பரிவார் கூட்டம் பாரதிதாசன் பாடினார். இந்திக்கு இங்கே ஆதிக்கமாம் எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, சென் தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவோரை அந்த ஈனரை காலை உமிழ்ந்துடுவோம் என்று கூறியவர் பெரியாரின் பெருந்தொண்டர் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுடைய கனவு புதிய கல்விக் கொள்கை என்று இந்த RSS சங் பரிவார் கூட்டத்தினுடைய கருவி ரவி அவர்கள் மேடையில் நின்று முழங்கிக் கொண்டிருக்கிறார். கூடங்குழு அலுவலக நிலையம் அது வேண்டும் என்கிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது. இது எங்களால் மூடப்பட்டது என்று கூறுகிறார் RSS ரவி. எத்தனை பிள்ளைகளை வாயிலே சுட்டுக் கொண்டார்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில். அப்படிப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருப்பது திராவிட மாடல் என்று இந்த RSS ரவி கூறுகிறார். RSS போன்றவர்கள் இந்த சங் பரிவார் கூட்டத்தில் திராவிட மாடல் அரசை புறம் பேசுகிற போது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் புறக்கணித்து ஓட ஓட விரட்ட வேண்டும். எண்ணற்ற கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், இன்று பிள்ளைகள் 1000 ரூபாய் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் நம் மனதில் படிப்பு இருக்க வேண்டும், படிக்க வேண்டும். நீ உணவின்றி படிக்கக்கூடாது என்று காலை உணவு திட்டம் எல்லாவற்றிலும் தாய்மானவராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வழிகாட்டியாக நம்முடைய தாய்க்கழகம், திராவிடர் கழகம் இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆசிரியர் வீரமணி அவர்களிடத்தில் அந்த செயலை பற்றி ஆலோசனை நடத்திவிட்டு தான் முதல்வர் அவர்கள் அந்த செயலையை தொடங்குகிறார்கள். எந்த கட்சியில் இது போன்ற ஒரு நாகரிகம், பண்பாடு இருக்கிறது என்று என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அதை செய்யவில்லை, ஸ்டாலின் இதை செய்யவில்லை, ஸ்டாலின் இந்த நிதியை கொடுக்கவில்லை, ஸ்டாலின் இதற்கு செய்யவில்லை என்று பேசுபவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒன்றிய பிஜேபி சங் பரிவார் கூட்டத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர எவராலும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நாடு, இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் மிகுந்த நாடு, நம் மக்கள் ஒற்றுமை மிக்க நாடு, நம் பிள்ளைகள் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் என்று கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தில் பிள்ளைகள் சாப்பிட்டு உணவருந்திவிட்டு படிக்க செல்கிறார்கள். பார்த்து பார்த்து அன்பு கரங்களின் சிறு குழந்தைகளுக்கு பெற்றோர்களான பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளை நாளை ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறதா? இல்லை. வாக்குக்காக அவர் எதையும் செய்யவில்லை, மாண்புக்காக, மனதிற்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் எதையும் செய்ய முடியவில்லை, நிறைகுறைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாம் கடந்து எல்லாருக்கும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அதை தடுப்பது இந்த RSS ரவி போன்ற கருவிகள், இந்த ஒன்றிய பிஜேபி சங் பரிவார் கூட்டங்கள். இந்த ரவியை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று தாய்க்கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால், இந்த ஒன்றிய பிஜேபி அரசு ஆரிய சங் பரிவார் கூட்டத்திற்கு ஏஜென்டாக செயல்படக்கூடிய ரவியை புறக்கணிக்க வேண்டும். வார்த்தையில் ரவி அவர்களுக்கு கவனம் தேவை. திருக்குறளாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்கள் ஆன்மீக பூமி, இது ஆன்மீகம் சார்ந்த பூமி என்று எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு வந்து உங்கள் பிஜேபியை திணித்து
விடலாம் என்று பார்க்கிறீர்கள். ஒருபோதும் ரவி RSS ரவி உங்களை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் வன்மையாக கண்டிக்கிறது. இதை இப்போது நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா இடத்திலும் நீங்கள் எங்களை புறக்கணித்து விடலாம், எப்படியாவது மனு தர்மத்தை வந்து சொருகி விடலாம், எப்படியாவது நாம் புறக்கணித்து விடலாம். பெரியாரை எந்த இடத்திலும் பேசக்கூடாது, அம்பேத்கரை எந்த இடத்திலும் பேசக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒருபோதும் இது நடைபெறாது. மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன், பிஜேபியினுடைய கருவியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் நினைப்பது தமிழ்நாட்டினுடைய மண்ணில் செயல்படாது. நீங்கள் வேணால் ஓட ஓட ஒளிவீர்களே தவிர என் மக்கள் ஒருபோதும் திராவிட மாடலை கைவிட மாட்டார்கள். முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற முதலமைச்சர் இருக்கும் வரை இங்கு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண் மக்களாக இருந்தாலும் சரி, இன்று முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதர் அரணாக, சகோதரனாக, அண்ணனாக எங்கள் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற RSS சங்கி ரவி எல்லாம் நம் இடத்தில் வந்து செல்லுபடியாகாது. என்னென்னமோ பேசிவிட்டு செல்லலாம், எப்படியாவது மோடி சொல்வதை கேட்டுக்கொண்டு இங்கு வந்து செயல்படுத்தி விடலாம் என்று RSS ரவி நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று கூறி மறுபடியும் திராவிட